ஜிம்முக்கு போக தேவையில்ல. உங்க பைசா மிச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. யார்ட்டயும் கை நீட்டி காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. லோன் ஆப்லயோ அல்லது கடனோ எங்கேயும் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. அழகா குடும்பத்த ரன் பண்ணிட்டு போ முடியும். கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருக்காங்க. 3 கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருக்காங்க. ரொம்ப நாளா அத ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கேன். இது தேய்க்கிறத நான் நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ல நிறைய கடன் தொல்லையில நம்ம மாட்டியிருப்போம். ஆனா இந்த 2025ல அந்த பிரச்சனைலாம் இருக்கவே கூடாது அப்படி ஒரு முடிவு பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 செக்ஷனா இதில் பிரிச்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லோன் வாங்கி வச்சிருக்கவங்க, கிரெடிட் கார்டெலாம் வச்சிருக்கவங்க, இந்த வருஷத்துல அதே தொடரக்கூடாதுங்க. எப்படியாவது இந்த வருஷத்துல இந்த கிரெடிட் கார்டாவது க்ளோஸ் பண்ணிடணும், அல்லது இந்த லோன் எல்லாம் அடைக்கணும், அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா பார்க்கணும், ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும், ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நிறையவே இருக்குது. அதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதே நேரத்தில் போன வருஷம் தாங்க எக்கச்சக்கமாக கடனை வாங்கி வச்சுருந்தேன். இந்த தடவையும் கடன் அப்படியே தொடருதுங்க. நான் ஜிம்முக்கு போகலாம் பிளான் பண்ணேன், முடியல. டயட்டில் இருக்கலாம்னு நினச்சேன், முடியல. நிறைய பேசக்கூடாதுன்னு நினச்சேன், முடியல. இந்த வருஷமாவது ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு இதெல்லாம் நான் பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. அப்படி ஒரு கனவுலாம் இருந்தால் நடக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோவில் அதை விட ஒரு முக்கியமான ஒரு 4 பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணாவே போதும். நீங்கள் ஜிம்முக்கு போக தேவையில்ல. உங்கள் பைசா மிச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. லோன் ஆப்லேயோ அல்லது கடனோ எங்கேயும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அழகாக குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போக முடியும். உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேமிலி பட்ஜெட்டுக்குள்ளே வருவோம். இந்த ஃபேமிலி பட்ஜெட் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய செலவு பண்ணக்கூடாது, இந்த தடவை பார்த்து செலவு பண்ணணும் ஐடியா வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு குடும்பத்துக்கு செலவுன்னு வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போய் சாப்பிட்றது. ஸோ வெளியே போய் சாப்பிட்றது, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறது, சுமோட்டோவில் ஆர்டர் பண்ணுறது, இந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை கட்டுப்பாடோடு இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களாம் அதெல்லாம் செய்வாங்களா கேட்டிங்கன்னா மாட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கும் சமைக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க பாஸ், அவங்க பேசிக்கலி சோம்பேறி அப்படி சொன்னீங்கன்னா சார்ட்ஸ் எடுத்து வீடியோ போட்டால் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆவீங்கன்ட்டு ஒரு ஆசையை காட்டுங்க. இது பண்ணிங்கனாவே பசங்க ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. இல்லை சமைக்கிறதுக்கு அவங்க தெரியலன்னா கவலைப்பட தேவையில்லை. இந்த காய்கறி வெட்டுறதை கூட சார்ட்ஸ் எடுத்து போட்டு பின்னாடி ஒரு பாட்டை போட்டிங்கன்னா அதுலேயாவது காசு வரும். ஸோ சார்ட்ஸ் நம்ம வீடியோ யூடியூப்பில் சார்ட்ஸ்லாம் வருது, அது போல் ஷார்ட்ஸை நீங்கள் எடுத்து பிளான் பண்ணலாம். அப்படி பிள்ளைங்ககிட்ட காட்டி அவங்கள சமைக்கிறதுக்கு உள்ளே கொண்டு வரலாம். அப்படி வீடியோ போட்டால் இன்கேஸ் அது கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கு பணம், கிளிக் ஆகலைன்னா காசு மிச்சம். வெளியே போய் சாப்பிட்றது மிச்சம். பிள்ளைங்களுக்கும் ஏதோ சொல்லி கொடுத்தோன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த 2025ல் இந்த விஷயத்த பிளான் பண்ணுங்கள். வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் அங்கே தான் செலவாகுது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா, மால், இங்கே போனாவே நமக்கு செலவு இருக்கும். என்ன தான் நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தராங்க. ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீங்க. நாங்கள் மூவியை புக் மை ஷோவில் பண்ணிட்டு வந்துடுவேன். ஏதாவது ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டா எனக்கு ஃப்ரீயாக வந்துடும் நம்ம பிளான் பண்ணாலும். ஆனால் ஒரு ஃபேமிலியோடு போகும்போது அதுக்கான பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங், அப்புறமா ஸ்நாக்ஸு, அது இதுன்னு எடுத்துட்டிங்கன்னா சினிமாவை தவிர நிறைய செலவாகுது இந்த மால், சினிமா தான். ஸோ இது முக்கியமாக கவனிக்கணும். இந்த விஷயத்தை தான் நம்ம லாஸ்ட் டைம் தப்பு பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் அதை தவிர்க்கணும்னா பிள்ளைங்களை எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற பார்க்கு கூட்டு போகலாம். மினிமம் ஒரு ஏரியாவுக்குள்ள பிளான் பண்ணலாம். அந்த பிளான் பண்ணது வாரத்துக்கு ஒரு முறை தவறாமல் பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் பசங்களுக்கு வேறு எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. ஸோ சினிமாவை தவிர்த்தாவே நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். போதும், நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை சன் டிவிலையோ ஏதாவது டிவியில் போடுவாங்க படம், எப்படி இருந்தாலும் போட்டுருவாங்க. ஒரு மாதத்தில் என்ன புது படம் வந்தால் ஒரு மாதத்தில் போட்டுருவாங்க. அந்த டெம்ப்ளேட்டில் போய் பார்ப்பது தான் ஒரு ஆர்வத்தில். அதனால் அந்த விஷயத்தில் கட்டுப்படுத்துறதுக்கு பார்க் ஒரு சூப்பர் சொல்ல முடியும். சென்னையில் நிறைய பார்க் இருக்குது. இன்கேஸ் சென்னை இல்லாத வேறு இடத்துல இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைவர்ஷனுக்கு கொண்டு வாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது முக்கியமான விஷயம், நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கூகுள் பே, ஜிபே, இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது இதை பற்றி நான் வீடியோவில் நிறைய விஷயம் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு நல்ல பேங்க் டிரான்சாக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் 2025க்குள்ளே போகும்போது காசை மிச்சப்படுத்தணும் பிளான் பண்ணிங்கன்னா
இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனை உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி விட்டுருங்க. அதாவது நீங்கள் அதை தொடாமல் இருக்கிறது நல்லது. 1 மாதமாவது இந்த ஜிபே இதெல்லாம் பண்ணாமல் கேஷ் வித்ட்ராவல் பண்ணி அந்த உதாரணத்துக்கு ரூ. 500 இருக்குன்னா அதை வந்து ஒரு 10, 50 சேர்த்து வச்சுக்கிங்க. அதுபோல் 50 ரூபா எடுத்து நீங்கள் கைவிட்டு செலவு பண்ணும்போது நீங்கள் என்ன செலவு பண்ணீங்கன்னு ஒரு ஐடியா வரும். உங்களுக்கு ஒரு பயம் வரும், ஆஹா போகுதேன்ட்டு. இந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த பைசாவோட வேல்யூ தெரியாமல் நம்பர் தானே போகுதுன்னு விட்டுருவோம். ஆனால் அது மாத கடைசியில் வரும்போது தான் பெரிய கடனில் வந்து நிற்கும். ஸோ அதனால் கேஷ் வித்ட்ராவல் பண்ணி செலவு பண்ணுங்கள். அது 500 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, வித்ட்ராவல் பண்ணி செலவு பண்ணி பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய பிரதிபலனை கொண்டு வரும். 4வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிம்முக்கு போகவே கூடாது. இன்கேஸ் நீங்கள் 2025ல் நான் ஜிம்முக்கு போகலாம், நான் வந்து ஒரு 3000 வந்து ஜிம்முக்கு கொடுக்க போகிறேன், பர் இயர் வந்து 13,000 கேட்குறாங்க, மொத்தமாக குத்துடலான்னு இருக்கிறேன், அப்படி குத்துட்டா தான் நான் போகணும் ஒரு எண்ணம் வரும் அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் செல்லாது. அதனால் நீங்கள் ஜிம்முக்கெலாம் போக வேணாம். அதுக்காகலாம் ஷூ வாங்க வேண்டியதில்லை, ஜெர்சி வாங்க வேண்டியதில்லை, ட்ரெஸ் வாங்க வேண்டியதில்லை, ஸ்வெட்ரு வாங்க வேண்டியதில்லை, எதையும் வாங்க தேவையில்லை. இதெல்லாம் செலவு தான். ஜிம்முக்கு போகாமல் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற வேலையை நீங்கள் ஒரு பார்ட்னராக இருந்து செஞ்சு பாருங்கள். அதுவே போதும். துணி துவைக்கிறதா இருந்தால் நீங்களே வந்து துவைச்சி பாருங்கள். நீங்களே வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்லுறது வந்து கதை சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு செலவினம் தான். இது நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். இதுவே பெரிய ஹார்ட் ஒர்க்கு. காலையிலேருந்து வாக் பண்ணாவே போதும். இது பண்ணாவே போதும். நீங்கள் வந்து 6 பேக் வேண்டியது 7 பேக்கும் தேவையில்லை. நம்ம இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த 2025ல் கடன் இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் தான் நோக்கம். அப்படி இருக்கிறவங்க ஜிம்முக்கு போகாதீங்க. ஸோ இந்த 4 விஷயம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ நேராக பாயிண்ட்டுக்குள்ளே வருவோம். லோனே வாங்காமல் கடன் அடைக்கிறது எப்படி? கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுருக்காங்க. 3 கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாக அதை ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கேன். இது தேய்க்கிறத நான் நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? தேய்க்கிறத நிறுத்தணும்னா ஒரே ஒரு விஷயம், உங்கள் கார்டை நீங்கள் பிளாக் பண்ணணும். பிளாக் பண்ணுறது எப்படி அப்படி கேட்டிங்கன்னா, பிளாக் பண்ணிட்டு மறுபடியும் பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி கேட்டிங்கன்னா, பிளாக் பண்ணுறதுக்கும் உங்கள் ஆப்லேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பிளாக் பண்ணி வைக்கலாம். இல்லைங்க நானே பிளாக் பண்ணுவேன், மறுபடியும் நானே ஆன் பண்ணிப்பேன், அப்படி ஒரு உங்கள் கை துருத்துருன்னு இருந்துச்சுன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் கார்டு பின்னாடி ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டி மொத்தம் எத்தனை கடன் இருக்குது, அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு லிமிட்டில் நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க, போன மாதம் எவ்வளோ பில்லு வந்துச்சுன்ட்டு அந்த பில்லுடைய முழு தொகையை கார்டோட பின்னாடி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு முறை தேய்க்கிறதுக்கு முன்னாடி பார்த்துக்குங்க. இது ஒரு சூப்பரான ஐடியா. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அழகாக பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து கார்டை உள்ளே வச்சுருவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அறிவுக்கு தெரிவித்துருவீங்க இது வேலைக்காகாதுன்ட்டு. ஸோ கார்டை தேய்க்காமல் இருக்கிறதுக்கு இது தான் நீங்கள் செய்யணும். சில நேரத்தில் இந்த அமௌண்ட்டை நம்ம மறந்துடுவோம். போன மாதம் என்ன பில்லு கட்டணும் கூட நிறைய பேர் மறந்துடுவாங்க. இதனால் எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கார்டை தேய்க்காமல் இருக்கிறது இது பிளான் பண்ணுங்கள். அப்போ கார்டை ஒழிக்கணும்னா பெரிய விஷயம். அதுக்கு சில ப்ராசஸிங் எடுக்கணும். ஒன்று, எல்லா கார்டுக்கும் சேர்த்து ஒரு பர்சனல் லோன் வாங்கி அந்த கார்டை க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லை பாஸ், ஆல்ரெடி ஒரு லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த லோனில் டாப் அப் லோனை போட்டு இதை க்ளோஸ் பண்ணலாம். இதை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுக்கு நிறைய பேங்கர்லாம் லோன் தராங்க. அவங்க என்ன வட்டி போகிறாங்க என்ன விஷயத்த சொல்லியிருக்கேன். பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆனாலும் சரி, ஐடிஎஃப்சி பஸ் பேங்க் ஆனாலும் சரி, HDFC பேங்க் ஆனாலும் சரி, RBL பேங்க் ஆனாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ICICI பேங்க்கில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ண பாருங்கள். RBL கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஜம்போ லோன் கிடைக்கும், கார்டு பேஸ்ட் லோன் கிடைக்கும். அது போல் லோன் கிடச்சிச்சின்னா அந்த கார்டே க்ளோஸ் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கி கார்டுக்கு ஃபுல் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கார்டை பிளாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ கார்டை தொடாமல் இருக்கலாம். இதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கார்டுக்கான விஷயங்கள். கார்டை க்ளோஸ் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அதனால் இது வந்து பேசிக்காக 1 by 1 ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டெப் 3ன்றது ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஐடியா வந்துடும். ஸோ இது வந்து கார்டுக்கு. லோனை வாங்கி வச்சுருக்கேன், இப்போ EMI கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வேறு ஏதாவது லோன் கிடைக்கும். அதை பற்றி போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ லோனை வந்து EMI கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ரன் பண்ண முடியலன்னும் போது 15,000 கட்ட வேண்டிய இடத்துல EMI லாங்காக போட்டு ஒரு 7,000 கட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. வேறு வழி இல்லை. இந்த வருஷம் வந்து டைட்டாக போகக்கூடாது, நான் இங்கே கடன் வாங்கக்கூடாது இருந்தீங்கன்னா இந்த EMI நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. அது போல் எதாவது இருந்தால் டியூரேஷனை இழுத்துட்டு பரவாயில்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 போனாலும் பரவாயில்ல, அப்படி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா எங்கேயும் பணம் வாங்காமடி அழகாக நீங்கள் ரன் பண்ண முடியும். இது வந்து லோனே வாங்காமல் இருக்கிறத வச்சு சமாளிக்கிறதுக்கான விஷயத்த சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ 2025ல் நீங்கள் லோன் வாங்காமல் உங்கள் கடன் அடைக்க முடியும். இனிமேலாம் நீங்கள் கடன் வாங்கி எங்கேயும் லோன் மாட்டிக்காகிறதுக்கு இது போல் சின்ன சின்ன டிப்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ஐடியா எனக்கு இன்னொரு ஐடியா தெரியும் பாஸ், நான் கூட இதை பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு புது ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். நம்ம ஷேர் பண்ணலாமே நிறைய பேருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க, பிரோஜனமாக்கும். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.